டாக்டர் ஸ்ரீதர் நீங்க கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்க. பட் டு சம் அப் திரு செங்கோட்டையன் பேசுனது தவறுன்னு கருதுறீங்க? தவறுன்னு சொல்கிறது, அதாவது இது உள்கட்சியில் இன்டோரில் பேசக்கூடிய மேட்டர்னு சொல்கிறேன். செங்கோட்டையன் அண்ணன் பேசுனது இது இன்டோர் மேட்டரில் கட்சி மேட்டரை கட்சிக்குள்ளே தான் பேசணுமே தவிர இது பொது வழியில் பேசக்கூடாது. தெரியாதவர அவ்வளோ சீனியர் செங்கோட்டையன். தட் மீன்ஸ் வாட்? எஸ், தட் மீன்ஸ் அதில் விடை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி எல்லாம் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது ஏன் இங்கே பேசினார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இன்னும் கூட சொல்கிறேன். அவர் ஒரு சீனியர் லீடர். அவர் அந்த மேடையில் போய் உட்காந்து ஒரு கட்சிக்காரை கூப்பிட்டு எம்ஜிஆர் போட்டாவையும் அம்மா போட்டாவையும் இங்கே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தாருன்னா அது என்ன இருக்கும்? யாரும் தடுத்துருப்பாங்களா? ஒன்று இதை செய்யலை. அடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே இங்கே வாங்க, உங்களை விட நான் சீனியர், அம்மா போட்டையும் எம்ஜிஆர் போட்டையும் போட்டேன், தலைவர் போட்டையும் வைக்கணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். ஒன்று சொல்கிறேன் எங்களுக்கு சொல்லி முடிச்சு எடப்பாடி அண்ணன் நம்ம இல்லைன்னா இந்த கட்சி, என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், எடப்பாடி அண்ணன் மட்டும் பொதுச்செயலாளரோ அல்லது இல்லைன்னா இந்த கட்சி இன்னும் சின்னமனமாக இருக்கும். இது என்னுடைய கணிப்பு. இதெல்லாம் இதெல்லாம் கருத்து நான் கேள்வி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த பப்ளிக் ரூட்டை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருடைய டிசென்ட்டை ஏன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு? அதாவது இன்டர்னல் மேட்டரா இருக்கும், உள்ளுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் மேட்டரா இருக்கும். எஸ், தேர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் மேட்டர். இப்போ ஒரு கருத்து என்ன சொல்லப்படுது, என்ன ஒரு செய்தி கசியப்படுது, உள்ளூர்ல போட்ட நிர்வாகிகள் நியமனத்துல அவருக்கு அதிருப்தி இருக்கலாம். அதை எப்படி வெளிப்படுத்த இருக்கலாம்? மறுக்கல தவிர்த்து வேற விஷயத்துல வருத்தம், அதை இப்படி காட்டுறாரு. அதுதான் சொல்றேன், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். இதே ஒரு ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி பேசினா இட்ஸ் ஆல் ரைட். ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் அதே சமயத்தில் கோகுலேந்திரா அவர்கள் பேசினாங்க இல்லையா இண்டோர் மீட்டிங்ல, தட் இஸ் கரெக்ட். அது வெளில வந்துருச்சு, அது வெளியே வந்துருச்சுன்னா அவங்க மேல தப்பு கிடையாது, அது அவங்க மேல தப்பு. கோகுலேந்திரா மேல தப்பு இல்ல, ஆனா செங்கோட்டையன் செஞ்சது. அதாவது கோகுலேந்திரா ஒரு கட்சியுடைய நலன் கருதி இண்டோர் மீட்டிங்ல ஹெல்தி கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ், அதான் இண்டா பார்ட்டி டெமோக்ரசி. ரெண்டுமே பப்ளிக் டொமைன்ல இன்னைக்கு வந்துருச்சு சார். அது வந்துருச்சு, அது இல்ல. ஆனா இது இவர் பொதுச் செயலாளர் போச்சு, அவரை பார்த்து போன்லயே கூப்பிட்டு பேசிருக்கலாம், நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு, இதை கொஞ்சம் பாருங்க, எனக்கு வேற ஏதோ அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. ஆனா திரு மதிவாணன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறது தானே. இது என்ன பெருசா இது யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்க கேட்கிற அளவுக்கு அது இது மதிவாணன் நீங்களே சொல்றீங்க. மோஸ்ட் சீனியர் நீங்களே சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ இவங்க சொல்ற கருத்தெல்லாம் அவர் சொல்லாம இருந்திருக்க மாட்டாரு, யோசிக்காம இருந்திருக்க மாட்டாரு. அது அப்புறம் அவங்க கட்சியோட உள்விவகாரம். நாங்க கேட்கறது பொதுவெளியில பேசுனதுக்கு அப்புறம் நாங்க கேட்டோம், அவ்வளவுதானே தவிர எங்களுக்கு அதிமுக நல்லா இருந்தா என்ன, அது நல்லா இல்லாம போனா எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா முறையா தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்கட்சி அதோட செயல்பாடு இருக்கணும்ன்றதுக்காக நாங்க சொல்றோம். எங்களுக்கு அதிமுக இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற கவலை எல்லாம் எங்களுக்கு கிடையாது. யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, யார் பேச்சு கேட்டு இவங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, இந்த மேடையில அண்ணன் ஸ்ரீதர் இது நாள் வரைக்கும் அந்த கட்சியை யார் சார் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா? ஓ பன்னீர்செல்வம் சொன்னார்ல சார், நான் மோடி சொல்லிதான் செஞ்சேன்னு. இணைச்சேன்னு ஒரு வார்த்தை ஓ பன்னீர்செல்வம் சொன்னாருல்ல, அது யாரு சொல்லி செஞ்சேன்னு சொன்னாரு? ஆளுநர் வித்யாசாகர் யார் சொல்லி பாம்பேக்கு போனாரு, அன்னைக்கு பதவி பிரமாணத்தை லேட் பண்ணாரு. சார் இதெல்லாம் பழைய கதை சார், இதெல்லாம் பழைய கதை சார். பேசுறாரு, இதெல்லாம் பழைய கதை. இல்ல நான் என்ன கேக்குறேன், கரைய கதைக்கெல்லாம் சொல்ல, பழைய கதை தான் புது கதையா இன்னைக்கு செங்கோட்டையன் மூலமா வெளியே வந்திருக்கு. இல்ல செங்கோட்டையன் இதையும் அதையும் எப்படி சொல்றல? இல்ல சார், இதையும் அதையும் எப்படி ஒப்பிடுறீங்க? அந்த வருத்தத்தை செங்கோட்டையன் எப்படி வெளிப்படுத்துறாங்க? இதுல ஆக்சுவலா டிஎம்கே நீங்க கூப்பிட கூடாது, இது இன்டர்னல் மேட்டர். புது ஏடிஎம்கே அவங்க கருத்து சொல்லிருக்காங்க, அமைச்சர் ரகுதி கருத்து சொல்லிருக்காரு. இல்ல நாங்க திரும்ப சொல்றல்ல, அதிமுக எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதிமுக ஒரு கட்சி இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய செயல்பாட இருக்கணும். அவர் எதிர்கட்சி செயல்பாட செய்யாம தன்னுடைய இந்திய பிரச்சனையை அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுல, ஆர்வம் நடத்துறதுல, மோடியை பத்தி பேசுறதுல, தமிழ்நாட்டின் நலன் பத்தி பேசுறதுல, பட்ஜெட்டை பத்தி பேசுறதுல எந்த உணர்வுகளும் இல்லாம இருக்குது. நாள்தோறும் இவங்களோட இன்டீரியர் பிரச்சனை தான் இங்க பேசப்பட்டிருக்கு. எங்களுடைய நாங்க தான் தெளிவா சொல்லல, மக்களுக்கான ஒரு இயக்கமா நடத்துங்கன்னு சொல்றோம். செங்கோட்டையன் வீட்டு ரூமுக்குள்ள என்ன வேணா பேசிட்டு போட்டோம், பொதுவெளியில பேசுறதுனா தானே இது பேச போடலாம் மாறிச்சு. அதனால தானே அமைச்சர் ரகுபதி பதில் சொல்றாருங்கிறார் திரு மணிகண்டன்.
இல்ல அமைச்சர் ரகுபதி எங்கிருந்து வந்தாருங்க? அதிமுக அமைச்சராக இருந்து திமுக பேசிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றியே இல்ல. ஏன்னா அவர் ஆளாய்க்கு உருவாக்கி விட்டது அதிமுக. அப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியில கூட்டு வந்தது யார் சார்? எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு போடுறது யாரு சார்? அப்ப செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தமே இல்லையா சார்? திமுக ஏத்துக்குமா? பழைய வழக்குல நான் பேசுமா? கட்சி நடப்பதே அதிமுக. பழைய வழக்கு கட்சி நடப்பதே அதிமுக தான். அந்த செங்கோட்டையை வந்து எடப்பாடி பழனிசாமி காப்பாத்திட்ட கதையெல்லாம் பேசலாமா? அதிமுக எப்படியாவது சிதைவடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே திமுக காலத்திலேயே சிதைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது சார். நீங்க இது மாதிரி சிதைக்க வேண்டிய இல்ல நீங்க ஏற்கனவே சிதைஞ்சு போயிருக்க ஒரு கட்சி, இதுக்கு மேல எதுக்கு சிதைக்கணும்? 75 ஆண்டு கால திமுக தேர்வு வரலாற்று மாற்றி மட்டுமே சொல்லிச்சு. ஆனா அவிநாசி அதிகாரத்தை நிறைவேற்றியது அதிமுக அரசு. இப்ப பாண்டியர் நம்மளா ஆனா நல்லா இருக்கு. அண்டை மாநிலம் கேரளா பேசி நீங்க அத்திக்கடை அவிநாசி திட்டத்தை ஒரு நிமிஷம் ஸ்டிக்கர் ஓட்டுற கதையா இருக்க கூடாது ஹரி. அதிமுக அகற்றியே திரும்ப அதிமுக ஃபேவரட் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது. தண்ணீர் எழுதிய ஸ்டிக்கர் ஓட்டுறதே வேலையா போச்சுன்றாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டும். அதிமுக யாரை பற்றி கவலைப்படாமல் திமுக ஆட்சியை அகற்றே திரும்ப. ஏன்னா கவலை எல்லாம் இருக்கா எஞ்சி இருக்கிற தேர்தல் நிக்க வேண்டியதானே மணிகண்டன்? ஈரோடு இடைத்தேர்தல் நிக்க வேண்டியதானே மணிகண்டன்? விக்ரம் இடைத்தேர்தல் நிக்க வேண்டியதானே? தேர்தல் நிக்காம எப்படி மணி போற மணி தேர்தல் நிக்கணும். மணி முதல்ல மணிகண்டன் முதல்ல தேர்தலை நிக்கணும். டோன்ட் ஹெக்கில் ஹிம். தேர்தல் நிக்கணும். ஓடுறீங்களா பயந்துக்குன்னு? சார் நீங்க முதல்ல ஓடுங்க. நீங்க ஆனாலும் நல்லா குறித்து ஏன் கேரளா சொல்லி பேசல? தேர்தல் சொன்னீங்க ஏன் நிறைவேற்றல? அவிநாசி அதிகாரத்தை பத்தி 65 போராட்டத்துல அதை பாருங்க, கொடி தெரிஞ்சு பாருங்க. அதிமுக கொடி தெரியுதா மணிகண்டன்? அதிமுக கொடி தெரியுதா இல்லையா மணிகண்டன்? திமுக அரசால் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த பயனுமே இல்ல. பதவி ஆசை இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பேராசை ஆகி போச்சு. அரசை எப்படியாவது பதவி பேராசை. எடப்பாடி பழனிசாமி பதவி பேராசை இல்ல, யாரையும் மதிக்கிறது இல்ல. ஓகே, நான் உங்கள்ட்ட வரேன் திரு மணிகண்டன் பேசுறார். சரி சார், இப்போ கேரளாவுல நடக்குது. ஆனமய விளையாட்டத்தை பத்தி தேர்தலில் திமுக வாக்கு கொடுத்தது. ஏன் கண்டுக்கவே இல்லை? எடப்பாடியார் 2 முறை கேள்வி பேசினார். அத்திகள் திட்டமாக போடுங்க. ஆனால் எடப்பாடியார் பணத்தை ஒதுக்கி இது மாதிரி திமுக மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி ஒன்றையாவது ஓகே நான் ஆடியோல சிக்கல் இருக்கிறது தீர்த்துட்டு வருவோம். திரு தனியரசு டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன கருத்தை கேட்டிருப்பீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கிறது தானே சார்? உள்ள பேச வேண்டிய விஷயத்த நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மேல சொல்றீங்க. இது வந்து எவ்வளவு பெரிய சீனியர். உள்ளுக்குள்ள கேட்டிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போன்ல கேட்டிருக்கலாம். பத்திரிகையில சொல்லும் போது அது அந்த கட்சியை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா? எடப்பாடி இருக்கிற இந்த குறைந்தபட்ச பலம் தாயா இப்ப கட்சியினுடைய நீண்ட காலமா வாழ்க்கையே கட்சிக்காக ஊனுறக்கம் இல்லாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்து அண்ணன் செங்கோட்டை போன்றவர்களையா தன்னுடைய மாவட்டத்திற்கு அருகில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கூட அழைக்காமல் அவரை வெளியேற்றிவிட்டு புறந்தள்ளி விட்டு அவரை அவமானப்படுத்திவிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது, புரட்சித்தலைவர் அம்மாவின் கூறும் படங்களையோ பெயர்களையோ அந்த கண்டு கட்டி தூரத்திற்கு எங்கும் இல்லாமல் செய்வதெல்லாம் அதை பார்த்து கொண்டு இப்பொழுது அவர் மென்மையாக இந்த கருத்தை பதிவு செய்கிறது வந்து அந்த தடுமாற்றம் இருக்கிற இந்த பலகீனமானதான் எடப்பாடி கால் பிடிக்கிறார். இப்ப நீங்க செங்கோட்டையில் வீரியமா களத்துக்கு இருந்தாருன்னா நாளைக்கு செங்கோட்டையில் தான் பெரிய அதிமுக அடுத்த பொதுச் செயலாளர். ஆனா செங்கோட்டையை வர மறுக்கிறாரு. அதுதான் எடப்பாடிக்கு பலம். அதுல இங்க ஸ்ரீதர் மாதிரி டாக்டர் ஐயாவெல்லாம் என்ன சொல்றாங்க, எடப்பாடியை தவிர வேற யாராவது இருந்தா இன்னொரு கட்சி இன்னும் பலகீனப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதான் பெரிய. அப்படின்னா நீங்க எடப்பாடியை தவிர அந்த கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்துகிறவர்கள் 2 கோடி பேரில் ஒருவர் கூட தகுதி உள்ளவர் இல்லைங்கிறது சிறிமுறையாக ஒத்துக்கிட்டா நாட்டுல இதை விட அவங்கள வேண்டும். அதாவது 10 தேர்தலை தோற்று 2024 வரலாறு தோற்று சாதாரண ஒரு வடநாட்டு கட்சி இந்தி கட்சி தாமரை சின்னத்தில
மூன்றாவது இடத்துக்கு போய் டெபாசிட் போய் கிடக்குது. எங்க ஸ்ரீதரன், எங்க மணிகண்டனும், எங்க எடப்பாடி தான் சாதிச்சியது, அவர் பெரிய ராஜதந்திரி, அவர் தான் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறாருன்னு இப்படியே உண்மைக்கு மாறான ஒரு பலகீனமான தலைமையேற்றி வெற்றிக்கு வழி வியூகத்தை அமைக்காத எடப்பாடியிடமே தலைமையை ஒப்படைத்து விட்டு அவரை தவிர வேறு வழியே இல்லை, நாதி இல்லைன்னு இப்படி காத்து கிடந்தா இந்த கட்சியை யாரையா காப்பாத்துறது? டாக்டர் ஸ்ரீதர், டாக்டர் ஸ்ரீதர், hold your thoughts, டாக்டர் ஸ்ரீதர்.